நுழைத்தால் இந்த சட்டம் சொன்னார்கள். நாயோ பண்டியோ பெண்ணுடன் உறவு கொண்டு அவன் தொழ வைக்கலாமா, அதை பற்றி சொன்னார்கள். மிஸ்வாக்கு குச்சியை பற்றிய பல விஷயங்களை சொல்லி பல நோய்கள் உருவாவதாக சொன்னார்கள். பெரிய ஒரு நாள் குழந்தையுடன் உறவு கொண்டால் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். விபச்சாரம் செய்தவன் விபச்சாரியை பற்றி தனது மனைவி என்று சொன்னால் அப்படி ஒரு சட்டம் சொன்னார்கள். கஞ்சா சாப்பிடலாம், ஆனால் அதை மக்களிடம் மறைப்பது கடமை என்று சொன்னார்கள். ஆட்டை திருடி அதன் இறைச்சியை எடுத்து அப்படி செய்தால் கையை வெட்டக்கூடாது என்று சொன்னார்கள். குழந்தையை திருடியவன் கையை வெட்டக்கூடாது என்று சொன்னார்கள். இவ்வளவுக்கும் நீங்க ஃபிக்ஹ் கிதாபில் உள்ள அரபி வாசகத்தை வாசிச்சு அந்த வாசிச்ச ஆளு அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி அந்த கிதாபை எங்களுக்கு தரணும். தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம். வாசித்தே ஆகணும் அப்படிங்கிறது இல்ல. அது ஏன் நாங்க வாசிக்க சொல்றோம்? தீர்மானத்தில் கிதாபு தான் கொடுக்கிட்டு இருக்கு. வேண்டுமானா வாசிக்க தெரியாதுன்னு சொல்லுங்க. நாங்க ஏன் சொல்றோம்? நீங்க அர்த்தம் வைக்கிறதுல தப்புங்கிறனால தான் வாசிக்க சொல்றோம். இப்ப நாங்க சொல்லுவோம், சப்போஸ் இப்படிதான் அர்த்தம், அப்ப நீங்க விளக்கம் போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய விளக்கம் என்ன, நீங்க எப்படி விளங்குனீங்க, அப்பதான் நாங்க சுட்டி காட்ட முடியும். ஏன்னா குற்றச்சாட்டு நீங்க தான் வைக்கிறீங்க. அப்ப உங்க நிலைப்பாடு என்னங்க நாங்க விளங்கணும். அப்பதான் நாங்க பதில் தர முடியும். இல்ல நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க விளங்கணும் தப்புன்னு தான் சொல்றோம். இது வரைக்கும் வரல. கஞ்சா கேட்டாங்க கொடுத்துட்டோம். நான் கஞ்சாவுக்கு மட்டுமா கேட்டோம்? நாங்க எல்லாத்துக்கும் கூட கேட்கிறோம். அப்ப கஞ்சாவுக்கு மட்டும்தான் ஒரு கிடைச்சிருக்கு இப்ப கிதாபு, மற்றதுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கல. அப்படியா? கேட்டது எது ஆரம்பத்திலே உள்ளதுக்குள்ள வரணும். கடைசியா சொன்னதுக்கு மட்டும் உடனே எப்படி வந்து ஆரம்பத்தில் உள்ளதுக்கெல்லாம் ஏன் வரல? அப்ப எல்லாமே யோசிக்கிறாங்க. இப்ப பார்வையாளர்கள் இப்ப யோசிக்கிறாங்க. கேட்டு இவ்வளவு நேரம் ஆனிச்சே அவங்க வாசிக்க சொல்லி கிதாபு கேட்டாங்களே, ஏன் இது வரைக்கும் கொடுக்கலன்னு எல்லாமே இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நேத்த மாதிரி தான் போல தெரியுது, காமிச்சிட்டா அந்த புஸ்வானமா போயிடும், மௌலிதர் காமிச்ச மாதிரி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி வாசிச்சுட்டு தாங்க நீங்க காமிக்கணும்னு சொன்னோம். ஊரறிய உலகறிய தானே சொன்னோம். இப்போ எல்லாரும் பத்திரிக்கை சொன்னோம், வெறும் கிதாபு மட்டும் வருது. ஏன்? நான் வாசி தானே கேட்டோம். அவருக்கு முடியாது, சம்பந்தப்பட்டவர் முடியாதுன்னு சொன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து வாசிக்க சொல்லுங்கன்னு சொன்னோம். அவங்களா செய்யலாம், இது வரைக்கும் செய்யல. அப்ப நாங்க பதில் சொல்லல. பதில் சொல்லலாம் எப்படி பதில் சொல்றது? நான் கேட்கறேன். ஒரு ஆளை கையை கட்டி போட்டு சாப்பிடுறான், அவுத்து விடுங்க சாப்பிடுறா 10 தடவை சொல்லிவிடு. 10 தடவை சொன்னேன் சாப்பிடலன்னா கையை தான் கட்டி போட்டு வச்சிருக்கல, உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்ப நீங்க சம்பந்தப்பட்ட தாங்க பதில் தரன்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப நீங்க வாசிங்க தாங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே போனா இன்னும் நீங்க 1000 சொல்லலாம். மக்களுக்கு தெளிவா தெரியும் சொல்றது பொய். உண்மையா இருந்தா ஏன் இவங்க வாசிக்கல காமிக்கல, மக்கள் வழங்கிடுவாங்க. அருமை சோதரிகளே, உதாரணத்துக்கு அதே போல இந்த பன்றியுடைய மாமிசம் அல்லாத அப்படிங்கிறது முன்னாலே எழுதியிருந்தாங்க. அது நேரடியான சான்றின் அடிப்படையில் நாங்க அவங்க தான் வாசிக்கிறோம். நேரடியான சான்றின் அடிப்படையில் இவற்றை என்ன அர்த்தம்? அந்த பன்றியுடைய மாமிசம் அல்லாத மற்ற உறுப்புகள் உண்ணக்கூடாது என்று கூற முடியாவிட்டாலும் பேணுதல் என்ற அடிப்படையில் அது என்ன பேணுதல்? மார்க்க பேணுதலா, அது உடல் பேணுதலா? ஏன்னா மார்க்கத்தின் பேணுதல் ஒண்ணு இருக்குங்க, உடல் பேணுதல் இருக்கு. ஒரு ஆளுக்கு கேஸ் இருக்கு, உருளைக்கிழமை சாப்பிடாத அப்படிமோ. ஏன் கேஸ்? ஒரு ஆள் சுகர் இருக்கு, சக்கரை சாப்பிடாதாமோ. அது உடல் பேணுதல் அல்ல மார்க்க பேணுதலா? எந்த பேணுதல் தெரியல, ஆனா கூடும். நேரடியான சான்று இல்லையா, அடிப்படையிலேயே அவற்றை விலகிக் கொள்ள வேண்டும், ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. எங்க இருக்குன்னு அவங்க கேட்கிறாங்களா? இந்த இருக்கு, அது கேட்கட்டும். நாங்க எழுதியிருக்கிற மூல நூலை தாங்க அப்படின்னு கேட்கட்டும், கொடுத்துடுறோம். அவங்க எழுதினது தப்பு அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது 3 நாள் தானே கொடுக்க தேர்க்கும். இதை கேட்டா நாங்க கொடுத்துடுறோம். இப்ப அதை சூப்பு போடலாம் அப்படின்னு தானே தரும். ஏன்னா லஹமு மட்டும் தானே கூடாது, மாமிசம் தானே கூடாது, எலும்பு. அப்ப சூப்பு போடலாமா? என்ன வேணுமானா செய்யலாம், அதுல ஒரு பகுதி தான் சூப்புங்கிறது. நாங்க ஒண்ணு சொல்றோம், இப்போ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோங்க. வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால இது நம்பிய நம்ம மனிதனுடைய நிலை என்ன, அதை விளக்கணும் இந்த மன்றத்துக்கு. அவன் உயிரா இருந்தாக்கா அவன் தெரிஞ்சிருப்பான். சப்போஸ் அவன் மோத்தா போயிட்டான்னு வச்சுக்கிறோங்க, இவங்க வாபஸ் வாங்குறதுக்கு முன்னால மோத்தா போனவனா இருந்தா அவன் நிலைமை என்ன? மறுமையில அல்லாட்ட எப்படி மாட்டிக்கிட்டே இருப்பான்? மதுஹப மறுத்ததால் ஏற்பட்ட விளைவு என்ன அந்த மனிதனுக்கு? மறுமையின் வாழ்வே சீரழிஞ்சு போச்சு.
எதுக்காக வேண்டி இந்த உலகத்துல படைக்கப்பட்டானோ, எதுக்கு படைக்கப்பட்டான்? மறுமையின் வெற்றிக்கு தான். போச்சே, மதுஹப மறுத்ததால சீரழிஞ்சு போச்ச மறுமை வாழ்வு அந்த மனிதனுக்கு. யார் ஈடு கட்டுறது? அப்ப அதுக்கு என்ன சொன்ன கருத்துக்கு வாபஸ் வாங்கினா எப்படி? சாதாரண கருத்தா தான் பரவாயில்ல, முன்னால சொன்னதாங்க வாபஸ் சாதாரண கருத்தா இருந்தா பரவாயில்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இப்ப நாங்க சொல்றோம் ஆதாரம் காமிக்கிறோம், நீங்க சொன்னது ஆதாரம் காமிங்க, அந்த நூலை வாசிச்சு காமிக்கணும். இப்ப நாங்க வாசிச்சோம், நீங்களும் வாசிச்சு காமிங்க. அடுத்து அதாவது மதுஹபை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எந்த விதத்திலேயும் வீழ்ச்சியே இல்லை. மதுஹபை ஏற்காதவர்களுக்கு வீழ்ச்சி என்பதற்கு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வாசித்து காட்டும் போது அதற்குரிய விளக்கங்கள் தரப்படும். மதுஹபை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வீழ்ச்சி என்பதற்கு நான் சொல்லுகிறேன். இப்போ பன்றி மாமிசம் சாப்பிடலான்னு சொல்லி ஒரு சட்டம் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, 1995 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இவங்கள்ட்ட சொல்றாங்க ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து உண்டு. 95க்கு முன்னால என்ன சொன்னாங்க தெரியுமா? முன் சுன்னத்து இல்லை. நாங்க கேட்கிறோம் சகோதரர்களே, இந்த 95க்கு முன்னால ஜும்மாவுடைய முன் சுன்னத்து இல்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஜும்மாவுடைய முன் சுன்னத்து இருக்கிறது என்று சொன்னாங்களே, குறிப்பிட்ட இந்த காலத்தில் எத்தனை பேர் உங்கள இறந்து போயிருப்பாங்க? அப்படி இறந்தவங்களை கியாமத் நாளையில அல்லாஹ்வுடைய முன்னிலையில நிறுத்தப்படுது. அல்லாஹ் கேட்கறான், ஏன்பா நீ ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து தொழுவலன்னு கேட்கறான். எங்க தலைவர் தான் சொன்னாரு அப்படி ஏன் தொழுவுல அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். அப்படி கேட்கும்போது சொல்றாங்க எங்க தலைவர் தான் சொன்னாங்க அதனாலதான் தொழுவுல அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் மறுபடியும் கேட்கறான், ஏன்பா உங்க தலைவர் தான் 95ல வாபஸ் வாங்கிட்டார்ல, 95ல வாபஸ் வாங்கிட்டார்ல, அது உனக்கு தெரியாது இல்ல? அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சிலதுக்கெல்லாம் ஆதாரம்னு கேட்டாங்க. எல்லாம் பேப்பர் வச்சு 17க்கும் கையில கொடுத்துட்டோம். கொடுத்தோன்னு என்ன செய்யறாங்க? வாட்சி காட்டணுங்கிறாங்க. அரபில வாசிக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாம் அரபில வாசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கும் பதில் சொல்ல காணா. அரபில வாசிக்கிட்டு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. போட்டுங்க, இந்த மையத்து எல்லாமே அதுதான் வருது. அதுக்கு பதில் சொல்ல காணா. அப்ப நல்ல தெளிவா தெரியுது, மனமுரண்டுக்காக வேண்டி இவ்வளவு நேரம் பேசுறாங்களா, இதுல எதுக்காவது ஒண்ணுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்களா? இந்த பணத்தோட உறவு கொள்றதுக்கு மட்டும்தான் ஒரு சப்பக்கட்டு ஒன்று கட்டினாங்களே தவிர எந்த ஒரு மேட்டருக்காவது ஒழுங்கான முறையில் இதுக்கு இன்னது பதில், இதுக்கு இன்னது பதில், இது சரிதான், எங்க நிலைப்பாடு சரிதான், ஹதீஸ் ஷரீஃப்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த புக்கை எடுத்து காட்டி இந்த பக்கத்தில் தப்பாக இருக்கிறது என்று சொல்லுங்க. அவரே சொல்றாரு, வாசித்து ஆக வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, வாசிக்க தெரியாது என்று சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு கேள்வி? ஒப்பந்தத்தில் இருந்தால் அதையும் செய்வோம். ஒப்பந்தத்தில் இல்லாத ஒன்றை யாரும் யாருக்கும் வற்புறுத்த இயலாது. ஆனாலும் நீங்கள் அதை ஒரு பின்னடைவா கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொன்னதெல்லாம் அரபியில் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் அரபியில வாசிக்கணும்னு சொல்வதற்கு முன்னாடி இருந்ததை விட பின்னாடி அரபியில நிறைய வாசி அள்ளி போட்டுக்கிறோம். அதுக்கு என்ன பதில்? அப்ப இது எதுக்குன்னு கேட்டா எங்கள்கிட்ட டயத்தை வேஸ்ட் பண்றதுக்காக சொல்றேன். முதல்ல இந்த புக்குகளை கையில தந்தா அந்த குறிப்புகளை எடுத்து பார்த்து எந்த வரியில இருக்குன்னு கேளுங்க, எடுத்து காட்டுறோம். வாசிச்சு என்ன செய்யணும்? இப்படி சொன்னாங்க, இந்த அர்த்தம் தப்பு, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க அழகா உங்க மதுகப அவங்களுடைய மதுகப நிலைநாட்டுறது அவங்களுடைய கடமை. ஒண்ணும் இல்லாம மதுகபுனா குப்பை பொய் என்று சொல்லி அவ்வளவு இந்த சிடின்னு சொல்றாங்கல்ல அடிக்கடி, இந்த சீடியை ஒருத்தன் பார்த்தா கடுகளவுக்கு சந்தேகம் இல்லாத வகையில் விளங்குவான அப்படி அள்ளி போற அசிங்கத்தை அள்ளி போடுறமே, குர்ஆனுக்கு மாற்றமானது அள்ளி போடுறமே, ஹதீஸில் உள்ளதை மறுத்திருக்கிறாங்கன்னு அள்ளி போடுறமே, இதையெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்னு நினைத்து கொண்டு அதுக்கு ஏதாவது நாலு பதில சொல்லி அதை சப்ப கட்டுற ஒரு கடமையாவது உங்களுக்கு இல்லையா? அல்ல கடைசியில மொத்தத்திலே மோசம் 100% டோட்டல் பொயில் ஒத்துக்கிற போறீங்களா? அப்படி அறிவிச்சிட்டு போங்க, இனிமே அள்ளிலாம் போடாதீங்க, அது தப்பு தான் அது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால ஒப்பந்தத்தில் உள்ளபடி எதை நீங்க டிமாண்ட் பண்ணணுமே தவிர ஒப்பந்தத்தில் இல்லாத நீங்க டிமாண்ட் பண்றதுக்காக வேண்டி நான் கேட்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் இனிமேல் உள்ளதெல்லாம் அரபில வாசி சொல்லுங்கப்பான்னு இருக்கிறேன். அவங்க அதை நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார்கள், அரபிலாம் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் அதுல உள்ள மேட்ரு. பார்க்கணும். அதாவது இந்த மதுகபு குப்பைகள் எந்த அளவுக்கு இருக்கு. அந்த சட்டத்தை படிச்சு ஒருத்தன் கஞ்சா அடித்தான் என்றால் ஆலிம் சாக்க கொஞ்சம் கஞ்சா சாப்பிட்டாங்கன்னா நாளைக்கு அல்லாட்ட என்ன பதில் சொல்வார்கள்? அந்த சட்டத்தை படித்து ஒருவன் பிணத்தோடு உறவு கொண்டான் என்றால் நாளைக்கு அல்லாட்ட போய் என்ன பதில் சொல்வார்கள்? அந்த சட்டத்தை படித்து ஒருவன் இந்த கஞ்சா சாப்பிட்டது, உறவு கொள்றது, விரல நுழைக்கிறது, கட்டளை செஞ்சு நுழைக்கிறது, அதை சொல்லி எக்கச்சக்கம் எடுத்து வைத்தோம். இதையெல்லாம் ஒலுவை முறிக்காது, ஹஜ்ஜை முறிக்காது என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள். உங்கள் கித்தாபை படித்து நாளைக்கு அல்லாஹ்விடம் சென்றால் அடுத்தவன் மனைவியோடு விபச்சாரம் செய்து